செட்டிநாடு மட்டன் சாப்ஸ். இந்த சுவையான உணவை எளிதாக எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். செட்டிநாடு மட்டன் சாப்ஸ் என்பது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் உள்ள செட்டிநாடு பகுதியிலிருந்து வந்த ஒரு காரமான மற்றும் நறுமணமிக்க உணவாகும். இந்த உணவிற்கு தேவையான பொருட்கள்: மட்டன் சாப்ஸ், இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள், உப்பு, தனியா விதைகள், சீரகம், சோம்பு விதைகள், கருப்பு மிளகு, தானியம், கிராம்பு, ஏலக்காய் காய்கள். படி 1. இறைச்சி துண்டுகளை இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் மற்றும் உப்பு சேர்த்து பிரட்டி குறைந்தது 30 நிமிடங்கள் ஊற விடவும். படி 2. ஒரு உலர்ந்த வாணலியில் தனியா, சீரகம், சோம்பு, கருப்பு மிளகு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை மற்றும் காய்ந்த சிவப்பு மிளகாய் ஆகியவற்றை குறைந்த தீயில் வாசனை வரும் வரை வறுக்கவும். இறுதியாக கறிவேப்பிலை மற்றும் துருவிய தேங்காய் சேர்த்து 1 நிமிடம் வறுக்கவும். முழுவதுமாக ஆறவிடவும். படி 3. வறுத்த மசாலா மற்றும் தேங்காயை சிறிது தண்ணீர் சேர்த்து மெல்லிய விழுது போல் அரைக்கவும். தனியே எடுத்து வைக்கவும். படி 4. நல்லெண்ணெயை அடி கனமான பாத்திரம் அல்லது பிரஷர் குக்கரில் சூடாக்கவும். கடுகு மற்றும் வெந்தய விதைகளைச் சேர்க்கவும். வெடிக்க விடவும். படி 5. பிரிஞ்சி இலை மற்றும் கறிவேப்பிலை சேர்க்கவும். சில நொடிகள் வதக்கவும். படி 6. நறுக்கிய வெங்காயத்தைச் சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். படி 7. இஞ்சி பூண்டு விழுதைச் சேர்த்து பச்சை வாசனை போகும் வரை 1 நிமிடம் வதக்கவும். படி 8. நறுக்கிய தக்காளியைச் சேர்த்து அவை மென்மையாகவும் கூழாகவும் மாறும் வரை சமைக்கவும். படி 9. மசாலா தடவிய மட்டன் சாப்ஸை சேர்த்து நிறம் மாறும் வரை 5 முதல் 7 வரை நிமிடங்கள் வதக்கவும். படி 10. அரைத்த செட்டிநாடு மசாலா மற்றும் உப்பு சேர்க்கவும். நன்கு கலந்து மசாலா ஆட்டிறைச்சியில் சேரும் வரை 5 நிமிடங்கள் வேகவிடவும். படி 11. மட்டன் மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் சேர்க்கவும். தோராயமாக 2 முதல் 3 வரை கோப்பைகள். நன்கு கொதிக்க விடவும். படி 12. பிரஷர் குக்கரை பயன்படுத்தினால் மூடியை மூடி மட்டன் மென்மையாகும் வரை 5 முதல் 6 வரை விசில் வரும் வரை அல்லது அதுவரை சமைக்கவும். ஒரு பானையை பயன்படுத்தினால் மூடி குறைந்த தீயில் 45 முதல் 60 வரை நிமிடங்கள் அல்லது மட்டன் மென்மையாகும் வரை மெதுவாக வேகவிடவும். தேவைப்பட்டால் மேலும் தண்ணீர் சேர்க்கவும். படி 13. ஆட்டுக்கறி நன்கு வெந்து மிருதுவானதும் குழம்பின் பக்குவத்தை பார்க்கவும். குழம்பு மிகவும் நீர்த்துப் போயிருந்தால் மூடியை திறந்தே சில நிமிடங்கள் சிம்மரில் வைக்கவும். உங்களுடைய விருப்பத்திற்கேற்ப திக்கான பக்குவத்திற்கு வரும் வரை. படி 14. சூடாக பரிமாறவும். அவ்வளவுதான். முழு செய்முறையையும் சரியான அளவுகளையும் விளக்கத்தில் உள்ள இணைப்பில் பெறலாம். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.